பல கொலை சம்பவங்களுடன் சம்பந்தப்பட்ட ஒரு பாதாள உலக குழு உறுப்பினர் ஒருவர் இந்தியாவில் கைது செய்யப்பட்டு இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டிருக்கின்றார். அது குறித்த மேலதிக விவரங்களையும் அவர் எந்தெந்த சம்பவங்களோடு சம்பந்தப்பட்டவர் என்பது சம்பந்தமாகவும் விரிவாக விளக்கமாக இந்த காணொளியில் பார்க்கலாம். தெற்கு அதிவேக நெடுஞ்சாலையில் நேற்று இடம்பெற்ற விபத்து ஒன்றில் பெண் ஒருவர் கொல்லப்பட்டிருக்கின்றார். அந்த விபத்து குறித்த மேலதிக விவரங்களையும் பார்க்கலாம். அதேவேளையில் இலங்கை தமிழரசு கட்சியினுடைய மத்திய குழு நேற்று திருகோணமலையில் அவசரமாக ஒரு கூட்டம் ஒன்றை நடத்தியிருக்கின்றார்கள். எதற்காக இந்த அவசர கூட்டம், அதில் என்னதான் கதைக்கப்பட்டது, தமிழ் மக்களுக்கு ஏதாவது நன்மையா என்பது சம்பந்தமாகவும் இந்த காணொளியில் பார்க்க இருக்கின்றோம். அதேவேளையில் மட்டக்களப்பில் கல்லடி பாலத்தில் இருந்து ஒரு இளம் பெண் ஒருவர் குதித்து தன்னுடைய உயிரை மாய்த்திருக்கின்றார். இது அப்பகுதியில் மிகுந்த அதிர்வலைகளை உருவாக்கி இருக்கிறது. அது குறித்தும் பார்க்கலாம். இந்த செய்திகள் உட்பட மேலும் ஒரு சில செய்திகளும் தகவல்களும் இன்றைய காணொளியில் காத்திருக்கின்றன. அத்துடன் கருத்தோவிய பகுதியில் இலங்கை தமிழரசு கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் இருக்கிறதானே, அவரை பற்றியதும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் பற்றியும் ஒரு கருத்தோவியம் ஒன்று இருக்கிறது. அதனையும் இந்த காணொளியில் பார்க்க இருக்கின்றோம். தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். ஜனவரி மாதம் 25 2025 ஞாயிற்றுக்கிழமை. வாருங்கள் காணொளிக்குள் போகலாம். இலங்கையில் தேடப்பட்டு வந்த மிக முக்கியமான ஒரு பாதாள உலக குழு உறுப்பினர் இந்தியாவில் கைது செய்யப்பட்டு நேற்று மாலை இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டிருக்கின்றார். 35 வயதுடைய இந்த நபருடைய பேர் தினுக்க என்று சொல்லப்படுகிறது. இவர் கெசல்வத்தை, அதாவது வாழை தோட்டம் பகுதியைச் சேர்ந்தவராம். எனவே அவருக்கு ஒரு அடமொழி இருக்கத்தானே வேணும். பாதாள உலக குழு ஆக்கன்னு சொன்னால் கட்டாயம் அடமொழி இருக்கும். எனவே இவருக்கான பேர் கெசல்வத்த தினுக்க. கெசல்வத்த தினுக்க என்றுதான் இவருடைய பேர். கெசல்வத்த தினுக்க என்று சொன்னால் அந்த ஏரியாவில் முழு பேருக்கும் தெரியுமா. அப்படிப்பட்ட ஒரு ஆள், 35 வயதுடைய நபர், பல கொலை சம்பவங்களோடு சம்பந்தப்பட்டவர், வேறு குற்றங்களுடையும் சம்பந்தப்பட்டவராம். தினுக்க சத்துரங்க என்றது அவருடைய முழு பேர். இப்போ நீங்கள் படத்தில் பார்க்குற இவர்தான் நேற்று அழைத்து வரப்பட்டிருக்கின்றார். மாலை 4:15 மணியளவில் இண்டிகோ விமானத்தில் 6E1179 இந்த குறியீட்டு இலக்கத்தை கொண்ட விமானத்தில் அழைத்து வரப்பட்டிருந்தார். கட்டுநாயக்கா விமான நிலையத்தில் வைத்து உடனடியாக குற்றப்புலனாய்வு பிரிவினர் இவரை பொறுப்பெடுத்திருக்கின்றார்கள். இவர் உடனடியாக கொழும்பு போலீஸ் பிரிவுக்கு ஒப்படைக்கப்பட்டிருக்கிறார். ஏனென்று சொன்னால் இவருக்கான சகல விசாரணைகளும் அங்கதான் இருக்குன்னு சொல்லி. அப்போ என்னென்ன சம்பவங்களோடு எல்லாம் ஈடுபட்டவர் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால், 2015ஆம் ஆண்டு வாழை தோட்டம் பகுதியில் வச்சு ஒருவரை படுகொலை செய்தவராம். கூரான ஆயுதம் ஒன்றால் தாக்கி, அது முதலாவது சம்பவம். அதுக்கு பிறகு 2018ஆம் ஆண்டில் கொட்டையனா பகுதியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு துப்பாக்கி சூட்டு சம்பவம் ஒன்றில் ஈடுபட்டு ஒரு சில ஆட்கள் காயமடைஞ்சவையாம். 2021ஆம் ஆண்டு மட்டக்குழிய பகுதியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கூர்மையான ஆயுதத்தால் 4-5 பேரை தாக்கி காயப்படுத்தினவராம். பிறகு அதே 2021ஆம் ஆண்டில் நன்கு பாவிக்கக்கூடிய ஒரு கைக்குண்டு கிரனைட் ஒன்று வச்சிருந்திருக்கார். இந்த மாதிரியான குற்றப்பட்டியல் அவருக்கு மேலே இருக்குது. எனவே இந்த குற்றங்களுக்காக அவர் தேடப்பட்டு வந்திருக்கிறார். இந்தியாவில் போயிட்டு இங்கே ஒளிச்சிருந்திருக்கார். இப்போ கைது செய்யப்பட்டு இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டிருக்கிறார். இதில் இந்திய பாதுகாப்பு அதிகாரிகள், இந்திய தூதரகம், மற்றது இலங்கை தூதரகம், மற்றது இலங்கை பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆகியோர் கோஆர்டினேட் பண்ணி தங்களுக்குள்ள கதைச்சு இவரை நாட்டுக்குள் கொண்டு வந்திருப்பதாக சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் இவர்கிட்ட தொடர்ச்சியாக விசாரணைகள் நடக்குது. எப்படி இந்தியாவுக்கு போனவர் என்று சொல்லி, கொழும்பு வழியாக விமானத்தில் ஏறி இந்தியாவுக்கு போனாரா அல்லது யாழ்ப்பாணத்துக்கு படகுல ஏறி போனாரா இன்னும் தெரியாதானே. எனவே அது சம்பந்தமான விசாரணைகள் தொடர்ந்து இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த வருஷம் பிறந்த பிறகு வெளிநாட்டில் கைது செய்யப்பட்டு அழைத்து வரப்படுகின்ற 4வது நபர் இவர் என்பது குறிப்பிடத்தக்கது. தெற்கு அதிவேக நெடுஞ்சாலையில் நேற்று மாலை விபத்து ஒன்று இடம்பெற்று அதிலே பெண் ஒருவர் கொல்லப்பட்டிருக்கின்றார். இந்த சம்பவத்தில் என்ன நடந்திருக்குன்னு சொன்னால், கொழும்பில் இருந்து மத்தளை நோக்கி ஒரு கார் ஒன்று வேகமாக போய்கொண்டு இருக்குது. போய்கொண்டிருக்கக்குள்ள கண்ட்ரோல் இல்லாமல் நல்ல ஓவர் ஸ்பீடில் போய்கொண்டு வந்திருக்கணும். அப்போ 2 பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் பேரியர் இருக்குன்னு தானே. இப்போ ஹைவே என்று சொன்னால் பேரியர் போட்டிருப்பின்னு தானே. அதில் இடது பக்க பேரியரில் போயிட்டு அடித்து அப்படியே கார் தலைகளாக பிறண்டு அதில் அந்த பெண் உயிரிழந்திருக்கின்றார். மற்ற 2 ஆண்கள் படுகாயமடைந்து கராபிட்டிய போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு 30 வயது, மற்றது 36 வயது என்று சொல்லப்படுகிறது 2 பேருக்கும். இதில் உயிரிழந்த பெண்ணுக்கு 51 வயது என்று சொல்லப்படுகிறது. வத்தளை பகுதியைச் சேர்ந்தவர். எனவே இந்த விபத்து சம்பந்தமான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன. முதல் கட்ட விசாரணைகளில் போலீசார் என்ன சொல்லினோம் என்று சொன்னால், சாரதிக்கு நித்திர தூக்கம் ஏற்பட்டிருக்கலாம், அதனால கண்ட்ரோல் இல்லாமல் போயிட்டு பேரியரில் மோதுப்பட்டு கார் தலைகளாக பிறண்டிருக்கலாம் என்று சொல்லி முதல் கட்ட விசாரணைகளில் சொல்லப்படுது. மேலதிக விசாரணைகள் தொடர்ந்து இடம்பெற்று வருகின்றன. மட்டக்களப்பில் இடம்பெற்ற ஒரு சம்பவம் அப்பகுதியில் மிகுந்த அதிர்வலைகளை உருவாக்கி இருக்கிறது. என்னென்னு சொன்னால், ஒரு 20 வயதுடைய இளம் பெண் ஒருவர் பழைய கல்லடி பாலத்தில் இருந்து தண்ணிக்குள்ளே குதித்து உயிரிழந்திருக்கின்றார்.
அவர் குதிச்சா பிறகு அந்த பகுதியில் இருந்த இளைஞர்கள் பொதுமக்கள் எல்லாரும் கூடி கஷ்டப்பட்டு அந்த பெண்ணை காப்பாற்றி மருத்துவமனையில் அனுமதித்திருந்தார்கள். அதாவது மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் அனுமதித்திருந்தார்கள். இருந்த போதிலும் கூட அவரை காப்பாற்ற முடியவில்லை. அவர் உயிரிழந்திருக்கின்றார். குறிப்பிட்ட அந்த 20 வயதுடைய பெண் இப்போ நீங்கள் படத்தில் பார்க்குற இந்த பெண் தான் தாளங்குடா பகுதியைச் சேர்ந்தவர். மட்டக்களப்பு தாளங்குடா பகுதியைச் சேர்ந்தவர் என சொல்லப்படுகிறது. எதற்காக இப்படி ஒரு முடிவை எடுத்தார் என்று சொல்லி தெரியல. போன வருஷம்தான் காப்போத்த உயர்தர பரீட்சை AL பரீட்சை எழுதியிருந்தார். எனவே இவருடைய இந்த இழப்பு அப்பகுதியில் மிகுந்த அதிர்வலைகளை உருவாக்கி இருக்கிறது. போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். இலங்கை தமிழரசு கட்சியினுடைய அரசியல் குழு நேற்று அவசரமாக ஒரு கூட்டம் ஒன்றை நடத்தியிருக்கிறார்கள். எங்கே நடத்தியிருக்கணும் என்று சொன்னால் திருகோணமலையில் நடத்தியிருக்கணும். அதாவது திருகோணமலையில் பொங்கல் விழா நடந்தது. பொங்கல் விழாவில் முடிச்சு போட்டு இந்த ஒரு கூட்டத்தை அவசரமாக நடத்தியிருக்கணும். பின்னரம் ஒரு 4 மணிலிருந்து இரவு 8 மணி வரைக்கும் அவசரமாக திடீரென்று இந்த ஒரு பொதுக்கூட்டத்தை நடத்தியிருக்கணும். ஏன் கூட்டம் நடத்தினவே? ஏதாவது தமிழ் மக்களுடைய பிரச்சனைகள் பற்றி கதைக்கவா, அல்லது தமிழ் மக்களுக்கு அவசரமாக தீர்க்க வேண்டிய பிரச்சனைகளை பற்றி கதைச்சி உடனடியாக முடிவெடுத்து ஏதாவது பாரதூரமாக செய்கிறதுக்காக இந்த கூட்டமாட்டு கேட்டிங்கன்னு சொன்னால் அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஏன்னு சொன்னால் கட்சியில் இருக்கக்கூடிய யாரையாவது இழுத்து கீழே விழுத்துறதுக்கு அவர்களுக்கு எதிராக வழக்கு போடலாமா, அல்லது அவர்களை கட்சியிலிருந்து நீக்கலாமா, இந்த மாதிரியான விஷயங்களை ஆய்வு செய்யத்தான் அவையில் கூட்டம் போடுறதை தவிர தமிழ் மக்களுக்காக கூட்டம் எல்லாம் போடுறதில்ல. அப்போ நேற்று நடந்த இந்த அவசர கூட்டம், திடீர் கூட்டம் எல்லாம் எதுக்கு நடந்ததுன்னு சொன்னால் அதுவும் அப்படித்தான். அதாவது பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் இருக்காரு தானே, அவரை அரசியல் அமைப்பு பேரவையிலேருந்து விலகச் சொல்லி ஏற்கனவே கடிதம் போட்டு அவர் அதை கணக்கெடுக்கவே இல்லை. நான் அப்படியெல்லாம் பதவி விலக மாட்டேன், நான் எந்த விதமான பிழையும் செய்யலை, என்ன பதவியிலேருந்து நீக்க சொல்கிறதுக்கு உங்களுக்கு அதிகாரம் இல்லை, அது நான் எடுக்கிற முடிவு, என்னுடைய தனிப்பட்ட முடிவு என்று சொல்லி போட்டார். பேசாம விட்டுட்டார். அப்போ கடிதம் போட்டு ஒரு கிழமைக்குள்ளே பதவி விலகணும் என்று சொல்லி நான் நினைக்கிறேன் இந்த மாதம் 14ஆம் தேதி என்று சொல்லி. அப்போ அது இலங்கை தமிழரசு கட்சியினுடைய மேல் மட்டத்துக்கு ஒரு பகுதியினருக்கு கொஞ்சம் கோபம் வந்துட்டுது. அதனால் நேற்று கூட்டம் கூடி திரும்பியும் இதே விஷயம் தான் கதைக்கப்பட்டது. இல்லை, நீங்கள் பதவி விலகத்தான் வேணும், கட்டாயம் பதவி விலகணும் என்று சொல்லி ஒவ்வொருத்தரும் வலியுறுத்தினார்கள் என்று சொல்லப்படுகிறது. அதுக்கு பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்கள் நேற்று திரும்பவும் சொல்லியிருக்கார், இல்லை நான் பதவி விலக மாட்டேன், நான் பதவி விலகிறதா இல்லையான்றதை நான் தான் தீர்மானிக்கிறது, நீங்கள் தீர்மானிக்கிறீங்கள, உங்களுக்கு அந்த அதிகாரமும் இல்லை, பவரும் இல்லை, அது என்னுடைய முடிவு, நான் எந்த விதமான பிழையும் விடையில் என்று சொல்லி நேற்றைய கூட்டத்தில் அவர் தன்னுடைய வாதங்களை முன்வைத்ததாக சொல்லப்படுது. என்ன பிரச்சனை சொன்னால் உங்களுக்கு தெரியும், தமிழரசு கட்சிக்குள்ளே 2-3 பிரிவுகள் இருக்குது. அதில் ஒரு பிரிவு என்ன செய்யணும் என்று சொன்னால் ஸ்ரீதரன் எம்பிட்ட இருந்து இந்த பதவியை வாங்கி, அதாவது அரசியல் அமைப்பு பேரவையில் இருந்து அந்த உறுப்பினர் பதவியை வாங்கி இன்னும் ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்கு கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணி கொண்டிருக்கணுமாம். அப்போ அதுக்கு தான் நேற்று கூட்டம் கூட்டி திரும்பவும் அழுத்தம் கொடுக்கப்பட்டதாம். அப்போ யோசிச்சு பாருங்க, மக்களாகி எங்களுக்கு 1000 பிரச்சனைகள் இருக்குது, எங்களை பற்றி ஏதோ கதைக்க போயினமாக்கும், எங்களோட பிரச்சனைகளுக்கு ஏதோ தீர்வு வாங்கி தர போயினமாக்கும் என்று பார்த்தா அங்கே திரும்ப தங்கட பிரச்சனை தான். அடுத்ததாக இன்றைய கருத்தோவியம். இது வீரகேசரி பத்திரிகையில் வந்த ஒரு கருத்தோவியம். தமிழ் ஓவியர் செல்வன் வரைத்த கருத்தோவியம். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் நடந்து வாரார். பக்கத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரனும் நடந்து வாரார். அப்போ ஒரு மரத்தடியில் ஒரு குந்து மாதிரி ஒன்று இருக்குது. அதில் ஒரு சாதாரண குடிமகன் இருக்கிறார். அவர் கேட்குறாரு என்னென்னு சொன்னால், தயாசிரி ஐயாவும் உங்களோட நெருங்கின சிநேகிதம் போல என்று சொல்லி. ஏன் சொல்லுங்க அப்போ, பாராளுமன்றத்தில் வச்சு தயாசிரி ஜெயசேகரன் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் இருக்கிறது தானே, அவரும் ஸ்ரீதரன் எம்பிக்கு எதிராக பேசியிருந்தவர். ஸ்ரீதரன் எம்பி பதவி விலகணும் என்று சொல்லி இவையே சொல்கிற அதே கருத்தை தான் அவரும் சொல்கிறார். அப்போ உங்களுக்கு சிநேகிதம் போல நடக்குன்னு சொல்லி இந்த சாதாரண பொதுமகன் கேட்கிறார். எனவே இந்த ஒரு கருத்தோவியம் மற்றும் இன்றைய காணொலியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் சந்திப்போம் உறவுகளே. நன்றி, வணக்கம்.